என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் நிஜ வாழ்வில் பிறரை சாப்பிட வைத்து மனநிறைவு அடைவது போலவே அவருடைய திரைப்பட காட்சிகளிலும் அடுத்தவர்களை சாப்பிட வைத்து மனநிறைவு காணும் காட்சிகள் திரைப்படங்களில் வரும். பல திரைப்படங்களில் அவருடைய சக நடிகர்களை, சக தோழியை, சக ஹீரோயினை, ஏன் வில்லனையும் அவர் சாப்பிட வைத்து பார்ப்பது போன்ற காட்சிகள் நிறைய உண்டு. அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்ற சாப்பாடு சம்பந்தமான காட்சிகளை இங்கு பார்ப்போம். நீதிக்கு தலைவணங்கு படத்தில் ஆரம்பத்தில் எம்ஜிஆரின் தாயார் அவருக்கு தட்டில் உணவு எடுத்து வந்து ஊட்டி விடுவார். சாப்பிடாமல் இரவு படுக்கக்கூடாது என்று சோறு ஊட்டி பாட்டு பாடி தூங்க வைப்பார். பின்பு சமையல்காரனாக வேலை செய்யும் வீட்டில் எம்ஜிஆர் சாப்பிட மறுத்து பசியோடு இரவில் உறங்கப் போகும் லதாவிடம் அவர் அம்மா அவருக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லி தன் அம்மாவை நினைத்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆ என்று வாய்த்திறக்கச் சொல்லி ஒரு குழந்தைக்கு உணவூட்டுவது போல பேசி லதாவுக்கு உணவூட்டுவார். பின்பு அந்த பாட்டையும் பாடுவார். லதா உறங்கியதும் விளக்குகளை ஒவ்வொன்றாக அணைத்து விட்டு செல்வார். நீதிக்கு தலைவணங்கு படக்காட்சிகளின் மூலமாக மனிதருக்கு இரவு உணவு முக்கியம் என்ற கருத்து உணர்த்தப்படுகிறது. மேலும் எத்தனையோ பேர் சோமாலியா போன்ற நாடுகளில் உணவின்றி பசியால் தவிக்கும் போது கிடைத்த உணவை வேண்டாம் என்று மறுப்பது மிகப்பெரிய குற்றம் என்ற தவறையும் சுட்டிக்காட்டப்படுகிறது. தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் ஜோதிலட்சுமி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒரு அறைக்குள் அழைத்து நீங்க சமாதானமாகியதும் திறந்து விடுவேன் என்று பூட்டிய பிறகு சமாதானம் ஆன மாதிரி பாட்டு பாடுவார்கள். அப்போது ஜெயலலிதாவுக்கு பசி எடுக்கும். எம்ஜிஆர் அங்கிருந்த பழங்கஞ்சியை எடுத்து ஜெயலலிதாவுக்கு உணவு கொடுப்பார். தொட்டுக்கொள்ள ஊறுகாய் எடுத்து கொடுப்பார். பெரும் பணக்கார வீட்டு பெண்ணான ஜெயலலிதாவுக்கு பழங்கஞ்சி என்பது புதிதாக தோன்றினாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்ற கருத்தை எம்ஜிஆர் கற்றுக் கொடுப்பார். இந்த படத்தில் பாட்டில் இக்காட்சி வேடிக்கையாக தோன்றினாலும் இது ஒரு முக்கிய பாடமாகும். கலையரசி படத்தில் வந்த விண்வெளி பற்றிய அறிவியல் படம் அது. இந்த படத்தில் விண்வெளி மனிதர்கள் பற்றிய படமா ஆகும். இந்த படம் விண்வெளி மனிதர்கள் பற்றிய படமாகும். விண்வெளியில் புவி ஈர்ப்பு சக்தி இல்லை என்பதால் அங்கு கால் தரையில் ஊன்றி நடக்க இயலாது. எனவே படத்தில் ஒரு விசேஷ செருப்பணிந்து நடக்க வேண்டும். அந்த செருப்பு கிடைக்காத வரை பூமியில் இருந்து சென்ற எம்ஜிஆர் பறப்பது போலவே நடந்து வருவார். அங்கு ஒரு மரம், செடி, கொடி, விலங்கினங்கள் இல்லாததால் உணவுக்கு இரும்பு சத்துருண்டைகள் உண்பதாக காட்டியிருப்பார். இளவரசனாக வரும் எம்ஜிஆர் பூமியில் இருந்து வந்த எம்ஜிஆரிடம் இந்த சத்துருண்டைகளை காட்டி இப்படித்தான் இங்கு சாப்பிட முடியும் என்பார். சந்திர மண்டலத்துக்கு சென்ற விண்வெளி வீரர் இப்படித்தான் அங்கு உணவு உருண்டைகளை விழுங்கினர் என்பதை புரிய வைப்பார். அடிமை பெண் படத்தில் குழந்தை பருவம் முதல் இளைஞனாகும் வரை சிறை கைதியாக இருக்கும் எம்ஜிஆரை நடைமுறை மனிதராக்கும் சீரிய பணியில் ஈடுபட்டிருந்த ஜெயலலிதா அவருக்கு சாப்பிட கற்றுக் கொடுக்கும் காட்சி வரும். சாப்பாட்டை பார்த்ததும் சிறையில் சாப்பிட்டதை போல் அவர் குனிந்து வாயால் சாப்பிட முயல்வார். ஜெயலலிதா அவரை தடுத்து கை விரல்களில் எடுத்து வாயில் வைத்து சாப்பிடும் முறை கற்றுக் கொடுப்பார். எம்ஜிஆரின் கையை காலை கட்டி போட்டு ஒரு காலை தனது காலால் அடியில் வைத்து அழுத்தியபடி வாயில் பாலை ஊற்றுவது போல தாய்மார்கள் சிறு பிள்ளைகளுக்கு சங்கு அல்லது பாலாடையில் கசப்பு மருந்து போட்டு காட்சியை போல இக்காட்சி அமைந்ததால் தாய்மார்கள் உள்ளங்கவர்ந்த காட்சியாக இது இடம்பெற்றது. திருடாதே படத்தில் பூந்தி வழங்கும் போது ஒரு பெண் குழந்தை கையை விட்டு பூந்தியை எடுத்தால் திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்ற தன்னம்பிக்கை ஊட்டும் கருத்துள்ள பாடல் இடம்பெறும். நீரும் நெருப்பும் படத்தில் சிப்பாய்களை ஏமாற்றி தப்பிக்க ஜெயலலிதா பல மொழிகளில் பாடி ஆடி ஏமாற்றி சமையல் வேலைகளை பங்கு போட்டுக் கொள்ளும் போது பாடும் பாட்டில் பல மாநிலங்களின் உணவுப் பொருட்கள் இடம்பெறும். அக்காட்சியில் எம்ஜிஆர் இடம்பெறவில்லை என்றாலும் கூட பல மாநிலங்களின் உணவுகள் பற்றி அங்கு தெரிய வைத்திருப்பார்.
பல்லாண்டு வாழ்க படத்தில் எம்ஜிஆர் 5 குற்றவாளிகளுக்கு சமைத்து போடுவார். அப்போது அவர் அம்மியில் மசாலா அரைக்கும் காட்சி சிறப்பாக பெண்கள் மத்தியில் பேசப்பட்டது. அடிமை பெண், என் அண்ணன் போன்ற படங்களில் வில்லன்கள் இடம்பெறும் முக்கிய காட்சியில் சாப்பாடு மேசையும் சாப்பாட்டு காட்சியும் இடம்பெற்றன. அடிமை பெண்ணில் ஒரு குவளை பழரசத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கும். அதை அறிந்த ஒரு போர்க்காட்சியை விவரிக்க தொடங்கி குவளையை ஆட்களாக அங்கும் இங்கும் மாற்றிவிடுவார். அதில் விஷம் கலந்த பழரச குவளை எதுவென்று தெரியாது. ஆனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற கருத்தின்படி விஷம் வைத்த மனோகரின் கைக்கே விஷக்குவலை சென்றுவிடும். அவர் குடித்துவிட்டு வாந்தி எடுப்பார். உண்மை புலனாகும். என் அண்ணன் படத்தில் அப்பாவி தந்தையை சிறை தண்டனை அனுபவிக்க வைத்துவிட்டு வெளியே சுதந்திரமாக உலாவரும் உண்மை கொலைகாரர்களான நம்பியாருக்கும் அசோகனுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை சந்தேகத்தையும் உண்டாக்கும் நோக்கத்தில் இருவரும் சாப்பிடும் வேளையில் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு சாப்பிடாதீர்கள் என்று எம்ஜிஆர் சைகை செய்வார். உணவில் எலி பாஷணம் கலந்திருப்பதாக சொல்லி அவர்களை நம்ப வைப்பார். உண்மையை அறிய இந்த தந்திரத்தை அவர் பயன்படுத்தும் இக்காட்சி படத்தின் முக்கிய காட்சியாக அமைந்தது. அதுவும் ஒரு உணவு மேடையில் ஒரு முக்கியமான காட்சியை அமைத்திருப்பார். அதே போன்று நாடோடி மன்னன், புதுமை பித்தன், நினைத்தை முடிப்பவன், சிரித்து வாழ வேண்டும், ராஜராஜன், உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களில் சாப்பாடு தொடர்பான சுவாரஸ்யமான இன்னும் பல காட்சிகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆக உணவை பிறருக்கு சாப்பிட வைப்பதும் அந்த உணவு காட்சியே ஒரு திரைப்படத்திலும் இடம்பெறும் போது உணவு சம்பந்தமான அதற்கு முக்கியத்துவம் என்னென்ன உள்ளது என்பதையும் புரிய வைத்திருப்பார் புரட்சி தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.